இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட லகாய் ரோஹி, நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் யார் யாரை எப்படி எப்படி கண்ணோக்கினார், எப்படி எப்படி கண்டார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதே போல இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறதான ஒரு வேதத்தின் கதாபாத்திரம் யார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதுல 3வது வசனம் முதல் நாம் பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் 2 படகுகளை கண்ணோக்குகிறார். அது யாருடைய படகு? அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய படகாய் இருந்தது. கர்த்தர் சீமோன் பேதுருவை பார்க்கிறார், சீமோன் பேதுருவை காண்கிறார். சீமோன் பேதுருடைய படகை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீமோன் பேதுரு எந்த சூழ்நிலையின் மத்தியிலே காணப்படுகிறார்? அவர் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். முழுவதும் ஒருவேளை இந்த பக்கம் போனால் மீன் கிடைக்குமோ, அந்த பக்கம் போனால் மீன் கிடைக்குமோ என்று சொல்லி இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் என்ன நேர்ந்தது? ஒன்றும் அகப்படவில்லை. யோசித்து பாருங்கள், பிரயாசப்படுகிறோம், ஒன்றுமே அகப்படவில்லை. அவர்கள் யோசித்திருப்பார்கள், போகும்போது இன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும், வந்து நாம் அவற்றை எல்லாவற்றையும் விற்று நாம் அநேகமாய் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை? இன்னைக்கு இந்த மீன்களை விற்று அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றலாம். இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு ஆஸ்தி, ஒரு பண தேவை இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவை இருந்தது. இந்த தேவையுள்ள சூழ்நிலையின் மத்தியில இருந்த பேதுருவின் படகை கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, அழகா வேதத்தில் எழுதியிருக்கிறது, படகை கர்த்தர் கண்டார். கர்த்தர் படவை கண்டார். ஏன் படகை பார்க்க வேண்டும்? எத்தனையோ மனிதர்கள், அதற்கு முன்பாக வசனத்துல பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்துல நெருங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? இந்த படகை பார்க்கிறார். ஏன்? ஆண்டவருக்கு நன்றாய் புரிகிறது, அந்த படகுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, அந்த படகுனுடைய சொந்தக்காரருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நம்மால் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். அந்த தேவையை சரி செய்வதற்கு நான் மாத்திரமே பாத்திரவான் என்கிறதான ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு காணப்பட்டது. எனவேதான் கர்த்தர் அந்த படகை பார்க்கிறார். சீமோன் பேதுருடைய படகை பார்க்கிறார். அதன் பக்கத்துல போகிறார், படகுக்கு உள்ளாக ஏறுகிறார். ஏறி ஆண்டவர் சொல்கிறார், இந்த பக்கத்துல வலைய போடுங்க. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் கண்ட அந்த படகு, ஆண்டவர் கண்ட அந்த பேதுரு அந்த படகை போட்ட போது சொல்லுகிறார், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மற்ற படவிலிருந்தும் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கை செய்கைகளை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படல்களும் அமிழத்தக்க நிரப்பினார்கள். யோசித்து பாருங்க, தேவை இருந்தது. அவர்களுக்கு தேவையான அளவு கிடைத்தால் போதும் என்று சொல்லிதான் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். நேரம் செல்ல செல்ல என்ன யோசித்திருப்பார்கள்? கொஞ்சம் கிடைத்தா போதும், இன்னைக்கு வந்துட்டு வெறுங்கையா நம்ம திரும்பி போகக்கூடாது, ஏதாவது கொஞ்சமாவது, இல்லை ஒருவேளை நம்மளுடைய வீட்டுக்காவது நமக்கு கிடைத்தால் இது போதுமானது என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த தேவை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த படகை காண்கிறார். பிரியமானவர்களே, அந்த படகை கண்ட கர்த்தர் இப்போது அவர் நினைத்தது கொஞ்சம்தான், அவர்கள் தேவை கொஞ்சம்தான். ஆனால் அந்த தேவையை கர்த்தர் மிகுதியான அளவினால் நிரப்புகிறவராய் கூட பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் யார்? அவர் காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன். வெறுமையாய் இருந்த படகு இப்போது அந்த படகு மாத்திரமல்ல, அதன் கூட உள்ள படகும் கூட நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் தேவையின் மத்தியில இருந்து கொண்டிருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை காணும் போது, ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது எப்படி காணப்படுகிறது? அந்த படகு மிகுந்த
பயனுள்ளதாய் நிரம்பினது போல நம்முடைய வாழ்க்கையும் நிரம்புகிறது. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நிரம்புகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். தேவை எல்லாருக்குமே இருக்கும். சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாதம் எனக்கு இந்த தேவை இருக்கலாம், இந்த மாதம் இந்த தேவை இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். சில பேர் ஜோம் பண்றப்ப ஆண்டவரே என்ன சொல்லி எனக்கு இது 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 லிஸ்டா அடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பேதுரு பாருங்க, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லல. ஆண்டவரே பார்க்கிறார். என்ன ஏற்ற நேரத்துல ஆண்டவரே அந்த படகை நோக்கி போகிறார். பேதுரு போய் சொல்லல. அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பார். ஒருவேளை அவருக்கு இயேசுவை பத்தி தெரிந்திருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு கூட்டமா வராங்களே என்று சொல்லி அவர் விசாரித்து ஆண்டவர் இடத்துல போய் தானாக சொல்லியிருக்கலாம். ஒண்ணுமே கிடைக்கல, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை பேதுரு அப்படி கேட்கவில்லை. ஆண்டவரே ஏற்ற நேரத்துல அந்த இடத்திற்கு பேதுருவை தேடி சென்று பேதுருவை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர், அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவையே சொல்லி 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 ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய தேவையை அவர் காணும் போது சரியான நேரத்துல அது சரி செய்யப்படும். நம்முடைய அத்தியாவசிய தேவைகள், அன்றாட நாளுக்கான காரியங்கள் நமக்கு கழிகிறதா, அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நமக்கு தேவையான காரியங்களை தேவையான நேரத்துல யார் மூலமாவது இல்லை ஆண்டவரே நமக்கு உதவி செய்து அதை சரியாக நமக்கு நடத்துகிறவராய் கூட காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் அமைய வேண்டும். தேவையை சொல்லி, ஒரு பாடல் கூட அருமையா இருக்கு, என் தேவையை சொல்லி சொல்லி நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான் ஆண்டவரை. உலகத்தின் தேவைகளை பார்த்து ஆண்டவரை மறந்து விடக்கூடாது, நம்மை காண்கிற தேவனை மறந்து விடக்கூடாது. நம்மை காண்கிற தேவனை நாம் நோக்கி இருக்கும் போது இந்த உலகத்தின் தேவைகளும் சந்திக்கப்படும், இந்த உலகத்தின் காரியங்களும் சரி செய்யப்படும். எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்காது. மத்தேயுல கூட நாம் வாசிக்கிறோம், இன்றைக்கு பூத்து நாளைக்கு உதிரி போகும் காட்டு புஷ்பத்தை கர்த்தர் உடுத்திவிக்கிறார் என்று சொன்னார். அந்த காட்டு புஷ்பம் சாலமோன் ராஜா முதற்கொண்டு அப்படி உடுத்தி இருக்க மாட்டார். அவ்வளவு அழகாக ஒரு நாள் வாழக்கூடிய அந்த பூவையே கர்த்தர் இவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து அதற்கு அழகழகான டிசைன் கலரெல்லாம் கொடுக்கிறார் என்று சொன்னார். காக்கை குருவிகளை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய தேவைகளை அவர் ஏன் சந்திக்காமல் இருக்க போகிறார்? அவர் நிச்சயமாய் சந்திப்பார். நம்மை அவர் கண்டு நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் 100% உறுதியாய் கர்த்தர் சந்திப்பார். ஆனால் ஏற்ற வேலை வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேலையில கர்த்தர் தேவையை சந்திப்பார். விசுவாசத்தோடு காத்திருக்கணும். நீதிமான் பயப்படும் காரியம் அவனுக்கு ஒரு காலம் நேரிடாது. நீதிமான் என்ன விரும்புகிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அது ஏற்ற நேரத்துல அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு ஏற்ற வேலை வரும் வரை காத்திருக்கணும். தேவையை மாத்திரம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை நீர் அறிவீர், என்னுடைய தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர், நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன், நீர் என்னை காண்கிற தேவன், எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னை கண்டு நீங்க உதவி செய்யுங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி பேதுருவை கர்த்தர் கண்டது போல இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் காண்பார், நமக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு காணப்படும். தடையில்லாமல் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உறுதியாக காணப்படும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தேவன், இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. பல்லஹாயிரோய், நீர் எங்களை காண்கிற தேவன். பேதுருவின் படகை கண்டு பேதுருவின் படகு அமிழத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தினால் நிறைத்தீரே, தேவைகளை சந்தித்தீரே. சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா தேவைகளையும் ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேவைகளை கர்த்தாவை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உதவி செய்து தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவை நீர் சந்திங்கப்பா, சந்திங்க சுவாமி. இது நிமித்தமாய் மனசோர்வுற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆறுதலை கொடுங்கப்பா. வேலை நிமித்தமாய் சோர்வுற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, பண தேவை நிமித்தமாய் சோர்வோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகுதியான நேரத்துல தகுதியான அளவுல கர்த்தாவே நீர் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பேதுரு எதிர்பார்க்கவில்லை, ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில கர்த்தாவே நீர் பேதுருவனுடைய படகை கண்டது நிமித்தமாக பேதுருடைய படகு ஆசீர்வதிக்கப்பட்டது போல அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை